Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோ படி அப்படியே பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான மசாலா தோசை நீங்களும் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மசாலா தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான தேங்காய் சட்னியும் சொல்லி தந்திருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்குகிற பச்சரிசி, அதுக்கப்புறமா ரேஷன் பச்சரிசி, எது வேணால் யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எந்த அளவு பச்சரிசி எடுத்தோமோ அதே அளவு இட்லி அரிசி எடுத்துக்கணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து முழு உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி கலரும் நல்லா கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு அவல் சேர்த்தா போதும். எந்த கப்பில் அரிசியில் அளந்தமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அவல். எந்த விதமான அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். தட்டை அவல், குண்டு அவல், எது வேணால் எடுத்துக்கலாம். அவளையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதையுமே ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அவல் சேர்க்கறதுனால மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி, அதுக்கப்புறம் அவல் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரே பேட்சாக உங்களால் அரைக்க முடியுதுன்னா அவளையும் இது கூடவே சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கணும். நான் இந்த அரிசியை ஊற வச்ச தண்ணியவே வச்சு தான் அரைக்க போகிறேன். நம்ம கிரைண்டரில் செய்யலை, மிக்சியில் பண்ணுறோம். இருந்தாலும் கூட மாவு ரொம்பவே ஃப்ளஃபியாக வரும். அதே மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். இப்போ செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சு. எல்லா மாவையுமே நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு கலக்கிறத விட நம்ம கை வச்சு தான் கலக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது 5லேருந்து 8 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் இருந்தால் கூட ரொம்பவே நல்லது. வெயில் காலம்னா சீக்கிரமாகவே புளிச்சிரும். கொஞ்சம் மழைக்காலம், குளிர்காலம்னா புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. எவ்வளோ ஃப்ளஃபியாக, எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாவு வச்சு நம்ம இட்லியும் செய்யலாம், அதே மாதிரி தோசையும் பண்ணலாம். இட்லி செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டேவே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2வது 3வது எடுக்கிற மாவுக்கு இட்லிக்கு கரெக்டாக வராது. ஆனால் தோசை கடைசி வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு தயாராகிருச்சு. மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன்.
இதுக்கு பதிலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்க்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து பூரிக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஆனால் இது கொஞ்சம் நம்ம கெட்டியாக பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். அப்படி சேர்த்துட்டோன்னா இது வற்றி வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு தான் சேர்க்க போகிறோம். அதனால் அது வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது கூட வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இது சூப்பராக ரெடி ஆயிரும். இதை மசாலா தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம மசாலா தோசைக்கு தேவையான ஸ்பெஷலான சட்னி வந்து ரெடி பண்ணணும். அந்த சட்னி தான் தோசைக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் 1-2 கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாய் நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இது முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக இதை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நைஸாக அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதை தாளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதை இப்படியே தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்காக தேங்காய் சட்னி தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையை கூட அப்படியே சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. உங்களுக்கு கெட்டியான சட்னி பிடிக்கும்னா இதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இது கூட கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துட்டு லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னியும் தயார். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. அதில் லேசாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ வந்து தோசையை ஊற்றணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை செஞ்சுக்கோங்க. நம்ம எப்போதும் நார்மல் வீட்டுக்கு செய்யும்போது நல்ல தின்னாக வந்து தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து ஊற்றணும். அப்போ தான் மசாலா தோசைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தோசை வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து தோசை நல்லா முருகலாக ஃப்ரை ஆகி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா முருகலாக இருக்குது.
அதோட கலர் பார்த்தாலே தெரியும். இப்படியே கூட இதை சாப்பிடலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஸ்பெஷலான ஒரு சட்னி தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது நிறையா இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டைமில் ஸ்டவ் வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். சட்னி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு தோசையை நல்லா அமுத்தி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. வாவ், எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கலரே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மசாலா தோசை அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் தயாராகிருச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருக்கப்படி அப்படியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான மசாலா தோசை செய்ய முடியும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் நம்ம வந்து தோசை செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்க மசாலாவுக்கு ஒரு 7-8 தோசை வரைக்கும் வரும். இது நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில் ஆகும். இப்போ அடுத்த தோசையை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.